அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அதேபோல் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதேபோல் உங்கள் மனமும் இறைவனையே நாடும். சொல்லப்போனால் இந்த கீர்த்தி புகழ் உள்ளத்தில் மகிழ்ச்சி அனைத்து நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மிக மிக கவனம் தேவை. சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் விபத்துகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்குங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. இந்த நாள் சிறப்பாக அமையும். கடக ராசியை பொறுத்த மட்டும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாள். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அன்பு மழையில் நினைவுங்க. கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்கும் அதிகமாக இருக்கும். அதே போல் வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு அன்பு அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் செய்யும் செயலில் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. விழிப்புணர்வோடு செய்யுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, அனுதாபம், உதவி, கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிக விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்குது. அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று மன நிம்மதி கிடைத்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஒரு பெருமையும் சேர்க்கக்கூடிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் ஒரு கழிப்பும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை இந்த செலவு செய்யுங்க. சிறு உடல் பயிற்சி செய்யுங்க. இப்போ இந்த கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க.